நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம். இரண்டு கல்வி ஆளுமைகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஒருவர் பேராசிரியர் மாறன் மற்றும் கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி. இருவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் தமிழகத்தில் கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும். +2 பொதுத் தேர்வு முடிவுகள் நாளைக்கு வெளில வருது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கலவையான ஒரு பதற்றமான உணர்வுகளோட பெற்றோர்களும் மாணவர்களும் இருக்கக்கூடிய சூழல். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற கல்வி சார்ந்த ஒரு தாகத்தோடு இருக்கிறவங்களுக்கு முதற்கட்டமாக நீங்கள் சொல்ல விரும்புகிற கருத்துக்களை பதிவு செய்யுங்க. முதல்ல ஜெயபிரகாஷ் காந்தி சார். சார் ஒன்றும் பயப்படணும் இல்லை. இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஒரு ஃபீட்பேக் ஃப்ரம் தி வேல்யூவேஷன் சென்டர்ஸ்லாம் பார்க்கும்போது போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக சென்டம்ஸ் நிறையாவே தான் இருக்குது. ஸோ ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. மக்கள் நான் எப்பவுமே சொல்லுவேன், என்ன மார்க் வரட்டும், பேரண்ட்ஸுக்கும் ஒரு ரிக்வெஸ்ட்டு, பதட்டம் இல்லாமல் கோவப்படாமல் கிடைக்கிற மார்க் வச்சு எந்த பெஸ்ட்டு கல்லூரி பெஸ்ட்டு கோர்ஸ் அப்படி முடிவு செஞ்சாங்கன்னா எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இனிமேல் டிசிஷன் லெட்ஸ் நாட் டாக் அபவுட் த பாஸ்ட், லெட்ஸ் டாக் அபவுட் த ஃபியூச்சர்னு நினச்சி ஸ்டூடெண்ட்ஸை அரவணைச்சு நல்ல விதமாக ஒரு முடிவு எடுத்து நாளைக்கு நல்ல முடிவு எடுத்து தே ஷுட் ஸ்டார்ட் த ப்ராசஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் த கெரியர். அது பண்ணாலே போதும். ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட இந்த விஷயத்தை அணுகணும். நடந்து முடிஞ்சதை நம்மளால் மாற்ற முடியாது, ஆனால் நடக்க போகிறது இல்லாத நம்ம எழுதுறது நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மாறன் சார், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கடந்த 2 வருடமாக இந்த மாணவர்கள் உழைத்ததற்கு ஒரு அறுவடை நாளைக்கு செய்ய போகிறாங்க. அந்த அறுவடை அத்தனை பேருக்கும் ஒரு நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் மாணவர்கள் நீங்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி தாங்க, எந்த மார்க் வந்தாலும் இதுக்கு மேலே எதுவுமே மாற்ற முடியாது நம்மளுடையது. அந்த மார்க்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுலேயே இன்ட்ரெஸ்டான கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கங்க. நிறைய மாணவர்கள் நான் ஒரு 1100 மார்க் எடுத்து எதிர்பார்த்தேன், எனக்கு 1050 தான் வந்துருச்சு, இல்லை 1000 தான் வந்துருச்சு, எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆவாங்க, தவறான முடிவுகள்லாம் எடுப்பாங்க. அதுமாதிரி தவறான முடிவுகள்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகக்கூடாது. இதுதான் நமக்கு ஒரு பேசிக் ஸ்டெப் நம்ம ஆரம்பிக்கிற லைஃப்பில். இதுக்கு மேலே நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. அதுக்கு நம்மளுடைய லைஃப் மிக முக்கியமான விஷயங்கள். இதுமாரி நிறைய வாழ்க்கையில் தோற்றவங்களாம் நிறைய ஜெயிச்சிருக்காங்க. தோல்வி தான் ஒரு பாடம். அதாவது தோல்விங்கிறத நான் என்ன சொல்கிறேன்னாக்க, 4 மார்க்கு கம்மியாக எடுத்த நீங்கள் மனநிலைகள் அப்படி இருக்கும்போது அதை நினைக்கிறேன் நீங்கள் அதை வெற்றியாக ஆக்கலாம். வெற்றி ஆக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இந்த மாதிரி ப்ரோக்ராம் மூலியமாக நீங்கள் நிறைய உங்களுடைய வாழ்க்கையில் செழுமையாக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். என்னுடைய வாழ்த்துக்களை அட்வான்ஸாக தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக நம்ம நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைஞ்சிருக்கிறாரு மகேஷ் மாயவரத்துலேருந்து. வணக்கம் மகேஷ், உங்களோட சந்தேகம் என்ன? சார் குட் ஈவினிங் சார். நான் இங்கே மாயவரத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் மகேஷ். 12th எழுதியிருக்கேன் சார். நாளைக்கு ரிசல்ட்டு. ஆர்கிடெக்சர் எடுக்கலான்னு இருக்கேன். ஓகே சரி, ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அதை பற்றி காலேஜஸ் என்ன நல்லதாக இருக்கும்? நீங்கள் ஆர்கிடெக்சருக்கு ஃபியூச்சர் கேட்குறீங்களா, உங்களோட ஃபியூச்சர் பற்றி கேட்குறீங்களா? இல்லை, ஆர்கிடெக்சருக்கு என்ன ஃபியூச்சர் தான் கேட்குறேன். ஓகே ஜேபி சார். சார் ஆர்கிடெக்டுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நேட்டா எக்ஸாம் எழுதியிருக்கணும். நேட்டா எக்ஸாம் ரிசல்ட் வந்த பிறகு அதுக்கு தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் அனாயன்ஸில் கொடுப்பாங்க. அது தனி கலந்தாய்வு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 48 கல்லூரிக்கு மேலே ஸ்கூல்ஸ் ஆர்கிடெக்ட் ஸ்கூல்ஸ் கொடுக்குறாங்க. பிஆருக்கு 5 இயர்ஸ் கோர்ஸு. ஃபஸ்ட்டு மோர் ஆஃப் யூ ஷுட் பி வெரி வெரி கிரியேட்டிவ். அதுக்கப்புறம் மோர் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஆர்கிடெக்டுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில். காரணம் நான் எப்பவுமே சொல்வேன், when the world is moving towards robotic automation, சிலது கண்டிப்பாக சில ப்ரொஃபஷன் ரொபோட்டிக்னாலேயோ ஆட்டோமேஷனில் பண்ண முடியாது. ஒன்று டாக்டர், ஒரு டீச்சர், ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு குக், இந்த மாதிரிலாம் யூ cannot make a robot to do all this. ஸோ கண்டிப்பாக ஆர்கிடெக்ட் நல்ல வாய்ப்பு இருக்குது. பட் ஆர்கிடெக்டில் படிக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், 4வது வருஷம் நீங்கள் எங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்க, அந்த இன்டர்ன்ஷிப் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஆர்கிடெக்ட்டை நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறீங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் முன்னுரிமையாக நீங்கள் சில விஷயங்கள் செய்யணும். ஏன்னா ஆர்கிடெக்ட்லேயே பல பிரிவு இருக்குது. அதாவது சஸ்டைனபிள் ஆர்கிடெக்சர், அதாவது ஹவுசிங் ஆர்கிடெக்சர், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஆர்கிடெக்சர், இது மாதிரி நிறைய பிரிவுகள். நீங்கள் எந்த பிரிவில் யூ வாண்ட் டு பிகம் ப்ரொஃபஷனல் ஆர்கிடெக்ட், செகண்ட் இயர் தேர்ட் இயர் உங்களுடைய ஒர்க்கை அதுக்கு பேஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ ப்ரிப்பேர் பண்ணி 4th இயரில் நல்ல ஒரு ஆர்கிடெக்டோட இன்டர்ன்ஷிப் பண்ணிங்கன்னா அதே ஆர்கிடெக்டில் நீங்கள் ஃபைனல் இயர் 5th இயர் முடிச்ச பிறகு அங்கேயும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்லோலி யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் ப்ராக்டிஸ். ஸோ அப்படி தான். ஸோ நல்ல ஃபியூச்சருக்கு தாராளமாக பண்ணலாம். நிச்சயமாக மகேஷ், உங்களுக்கும் சரி ஆர்கிடெக்டும் சரி சிறந்த ஒரு எதிர்காலம் இருக்குன்னு ஜேபி சார் சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக கும்பகோணத்துலேருந்து மகாலட்சுமி நினைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் மகாலட்சுமி, உங்களோட சந்தேகம் என்ன? சார் நான் இப்போ 12th எக்ஸாம் முடிச்சிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் பிஇ படிக்கலான்னு இருக்கிறேன். ஒருவேளை மார்க் இப்போ 12th கம்மியாயிடுச்சுன்னா டிப்ளமோ போய் இன்ஜினியரிங் போகலாமா சார், இல்லை டேரெக்டாக இன்ஜினியரிங் போகலாமா? ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூவா சார்? நிச்சயமாக மாறன் சார். என்னை பொறுத்தளவு நீங்கள்
ஒரு 160க்கு மேலே ஒரு கட் ஆஃப் மார்க் இருந்தாலே நீங்கள் வந்து இன்ஜினியரிங் நீங்கள் எடுத்துங்க. எனக்கு நீங்கள் டிப்ளமா போய் ஒரு 3 இயர்ஸ் படித்து அப்புறம் நீங்கள் ஒரு லேட்டரல் என்ட்ரி ஒரு பிஇ பண்ண நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. என்னை பொறுத்தவரை நீங்கள் வந்து 160 கட் ஆஃப் மார்க் தாராளமாக எடுப்பீங்க. உங்கள் ஊர் பக்கத்தில் அருகாமையில் உள்ள கல்லூரிகள் நல்ல கல்லூரிகள் இருக்கிறாங்க, இல்லை சென்னையிலேயே நல்ல கல்லூரிகள் இருக்கிறாங்க. நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறதா மிக முக்கியமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் படிக்கும்போது கூட அந்த கோர்ஸ் ரொம்ப செலெக்ஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கோர்ஸ் மட்டும் இல்லாமல் கல்லூரி மிக முக்கியம், ரெண்டுமே முக்கியம். ஆகையால் நீங்கள் இன்ஜினியரிங் டிப்ளமா விட்டுட்டு நீங்கள் இன்ஜினியரிங் படிங்க, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இன்கேஸ் நீங்கள் டிப்ளமா படிக்கணும்னா கூட உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா இன்றைக்கி பாலிடெக்னிக் கல்லூரியில் வந்து இன்றைக்கி கார்ப்பரேட் அத்தனை பேரும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே எங்கே போய் நிற்கிறாங்கனாக்க பொறியியல் கல்லூரியை தவிர பாலிடெக்னிக் கல்லூரியில் இருக்காங்க. இன்றைக்கி அந்த கல்லூரியில் வந்து இன்றைக்கி பிளேஸ்மெண்ட் வந்து மாணவர்கள் இல்லாமல் இருக்காங்க, எல்லாரும் பிளேஸ் ஆகிட்டாங்க. அதுமாரி ஒரு வாய்ப்பு உண்டு. அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு பார்ட் டைம் எம்பியோ இல்லை வீக்கெண்டு ஒரு பிஇ நீங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கான மகாலட்சுமிக்கான ஆலோசனை கிடச்சிருக்கும். மகாலட்சுமி, நீங்கள் நிறையா மதிப்பெண் எடுக்கலைன்னாலும் எந்த பிரிவை தேர்ந்தெடுத்தாலும் உங்களுக்கு சிறந்த எதிர்காலம் நிச்சயமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சி வாயிலாக அதை சொல்லிக்கிறதுல நியூஸ் 7 பெருமைப்படுது. அடுத்தபடியாக சுஜிதா அப்படின்ற நேயர் இணைஞ்சிருக்காங்க சிவகங்கையிலேருந்து. வணக்கம் சுஜிதா, உங்களோட சந்தேகம் என்ன? குட் ஈவினிங் சார். நான் வந்து பேங்க் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு என்ன மாதிரி கோர்ஸ் எடுத்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க சார். நீங்கள் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன? இப்போ நான் 12th முடிச்சிருக்கேன். 12th முடிச்சிருக்கீங்க. ஜெபி சார், அதாவது ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு இந்த கோர்ஸ் படித்தா அப்படின்லாம் கிடையாது. நான் என்ன தெரியுமா சொல்வேன், எந்த ஒரு படிப்பு நீங்கள் வந்து இன்ஜினியரிங் எடுங்க, ஆர்ட்ஸ் எடுங்க, சயின்ஸ் குரூப் எடுங்க, இல்லை அக்ரிகல்ச்சர் எடுங்க, மெடிக்கல் சைட் எது பண்ணாலும் கவர்மெண்ட் ஓரியன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுங்க, கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுங்க, பேங்க் எக்ஸாம் எழுதுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் எல்லாமே எழுதணும்னு சொல்லுவேன். இந்த படிப்புக்கு, அதாவது இந்த வேலைக்கு இந்த படிப்புன்னு சொல்கிறேன். ஏன்னா பேங்க் வந்து எனி கிராஜுவேட் கேன் டூ. இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். உதாரணத்துக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தே டேக் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி ஃப்ரம் பிஇ பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். பேங்கிங் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, 2 இயர்ஸ். என்ன வருத்தம் என்னென்னா தமிழ்நாட்டில் 100 பேர் கூட அப்ளை பண்ணல. 500 மேலே வேகன்சி இருக்குது ரிசர்வ் பேங்க்கில். இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்டர் போட்டு இருக்காங்க. June 4th இந்த May 4th எக்ஸாம் நடந்தது. 100 பேர் கூட எழுதலை. வருத்தமாக இருக்குது. ஒரு எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. பட் அதில் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பிஇ பிடெக், பிகாஸ் இஸ் பேங்கிங் டெக்னாலஜினா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கி வந்து ஆன்லைன் நெட் பேங்கிங் பெரிய லெவலில் மாற்றங்கள் கொண்டு வராங்க. எல்லாமே வந்து கேஷ்லெஸ் எக்கனாமி வரும்போது. ஸோ இன்ஜினியரிங் படித்தாலும் ஒரு பிரத்யேகமான ஒரு பேங்க் கோர்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ தயவுசெய்து நீங்கள் வந்து நல்லா படிங்க. ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பேங்கிங் சைடில் போகலாம். இதுக்காக இது படிக்கிறேன்னு விட எந்த கோர்ஸ் நீங்கள் முடிவு எடுத்து போனாலும் பேங்க் எக்ஸாம் தயவு செய்து எழுதுங்க. அதுதான் என்னுடைய திங். நிச்சயமாக உங்களுக்கான ஆலோசனை கிடச்சிருக்கும். அடுத்தபடியாக ஸ்ரீ பிரியங்கா சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். ஸோ அவங்களோட இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு அன்ஃபார்ச்சுனேட்டாக. நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வியை பார்த்துடலாம் சார். சார், பிஇ ஆட்டோமொபைலுக்கு ஸ்கோப் இருக்கா? எங்கே படித்தா வேல்யூவாக இருக்கும்? ஆட்டோமொபைலுக்கான ஸ்கோப் எங்கே படித்தா அது சிறந்ததாக இருக்கும்னு கேட்டிருக்கேன். நீங்கள் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் நீங்கள் படிக்கலாம். ஒரு நல்ல ஒரு டாப் 10 காலேஜஸ் நீங்கள் படிங்க. அண்ணா யூனிவர்சிட்டிலே வந்து MIT கேம்பஸில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருக்கிறாங்க, அதை படிங்க. அது இல்லைனாக்கா நீங்கள் வந்து என்னை பொறுத்தளவு வந்து நீங்கள் அண்டர் கிராஜுவேட்ஸ்லேயே ஒரு நேரோ டவுன் பண்ணிக்கிறத விட ஒரு கோர்ஸை வந்து நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இஸ் அ ரைட் சாய்ஸ் ஃபார் யூ. நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுன்னா நீங்கள் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் போகலாம், இல்லை நீங்கள் வந்து நீங்கள் ஷிப்பிங் கார்பரேஷன் நீங்கள் போகலாம், இல்லை பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் போகலாம், ஏர்கிராஃப்ட்டுக்கு போகலாம். நீங்கள் அதனால் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து என்னக்க இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் போகலாம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் போகலாம். ஏன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் நீங்கள் நேரோ டவுன் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் வேலை கிடைக்கலனாக்க மறுபடியும் நீங்கள் வந்து மற்ற துறைக்கு போகிறது மிகவும் கஷ்டமான விஷயங்கள். நீங்கள் சாஃப்ட்வேர் தேடி போகிறது இருக்கும், இல்லை மற்ற துறைகளுக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆகையில் அண்டர் கிராஜுவேட்ஸில் இதுமாரி நீங்கள் நேரோ டவுன் பண்ணாமல் இந்தமாரி கோர்ஸ் படிச்சுட்டு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் நல்ல ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் போனீங்கன்னாக்க நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கான ஆலோசனை கிடச்சிருக்கும். அடுத்தபடியாக வாட்ஸ்அப்பில் வந்த மற்றொரு கேள்வியை பார்த்துடலாம் சார். நாமக்கல்லேருந்து பேசுகிறேன். நான் 12th கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் பேராமெடிக்கல் சயின்ஸில் வந்து பிஃபார்ம் படிக்கலாமா, ஃபார்ம் டி படிக்கலாமா? இது முடிச்சுட்டு என்ன வேலைக்கு போகலாம்? இது ஸ்கோப் எப்படி இருக்குது? பிஃபார்ம் அண்ட் ஃபார்ம் டியை பற்றி கேட்டிருக்காரு சார். பிஃபார்ம் ஃபார்ம் டி ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் நடத்துகிற பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஃபார்ம் டி வராது. ஃபார்ம் டி வந்து நீங்கள் தனியாக தான் அப்ளை பண்ணணும். தனியார் கல்லூரியில் தனியாக அப்ளிகேஷன் போடணும். அது வந்து 6 இயர்ஸ் கோர்ஸ். இதில் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், ஃபார்மசி டாக்டருங்கிறது வந்து இட்ஸ் ரிசர்ச் ஓரியன்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் ரிசர்ச் ஓரியன்டாக இருக்க வந்து நீங்கள் நினைக்கணும். பட் என்னுடைய சாய்ஸ் வந்து எடுத்தோன்னே அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நேரோ டவுன் ஒன்று ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பிளாக் டவுன் பண்ணதோட பிஃபார்ம் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து சப்போஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் இன் ரிசர்ச் ஃபார்ம் டி வந்து லேட்டரல் என்ட்ரியில் போகலாம். பட் 1 இயர் எக்ஸ்ட்ரா ஆகும். பட் நீங்கள் பிஃபார்ம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மேல் படிப்பு படிக்கணும். நான் எப்போவுமே சொல்லுவேன், எந்த ஒரு மருத்துவ சார்ந்த படிப்பு படித்தாலும்
மேல் படிப்பு படித்து ஸ்பெஷலைஸ் பண்ண தான் வாய்ப்பு. இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து பிஃபார்ம் படிச்சுட்டு நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் சாரி ஃபார்மசியில் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, கேன் ஐ டைவர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்மா மேனேஜ்மெண்ட், எம்பிஏ இன் ஃபார்மா மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், இல்லை ஹாஸ்பிட்டல் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். இப்படி கூட நீங்கள் டைவர்ட் ஆகிக்கலாம். ஸோ இல்லைனா கூட நீங்கள் எம்ஃபார்மில் ஃபார்மசிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மசியூட்டிக்ஸ் இந்த மாதிரி வந்து எம்ஃபார்மில் பண்ணிட்டு வந்தால் வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். அதோட இன்னொரு ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் பிஃபார்ம் முடிச்சவங்க ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் பார்க்கும்போது ஜினோமிக்ஸ், டிஎன்ஏ ஜினோமிக்ஸ் எல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து பிஃபார்ம் முடிச்ச பிறகு எம்எஸ்சி ஜினோமிக்ஸ் அப்படின்னு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் கொடுக்குறாங்க. சூப்பர் கோர்ஸ், சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்யூச்சரில். ஸோ என்ன தேவையோ தகுந்த மாதிரி உங்களை டைவர்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிஃபார்ம் ஃபஸ்ட்டு சாய்ஸ் வச்சுக்கலாம், அப்புறம் ஃபார்ம் டி வச்சுக்கலாம். அவருக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக சென்னையிலேருந்து பொற்கொடி இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் பொற்கொடி, உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம் சார். வணக்கம். என் பொண்ணு வந்து +2 எழுதியிருக்காங்க. ஓகே. நான் வந்து பிஎஸ்சி நர்சிங் சஜஸ்ட் பண்ணேன். ஆனால் அவங்க அதை விட பெஸ்ட் கோர்ஸாக அலைட் ஹெல்த் சயின்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஓகே. அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? எங்கே பண்ணால் நல்லா இருக்கும்? நிச்சயமா. பிஎஸ்சி நர்சிங் அவங்களோட நீங்கள் சஜஸ்ட் பண்ணீங்க, அவங்க அலைடு ஹெல்த் சயின்ஸை பற்றி சொல்கிறாங்க. மாறன் சார், அவங்களுக்கு நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க? என்னை பொறுத்தவரை நீங்கள் அலைடு ஹெல்த் சயின்ஸ் நீங்கள் போகிறத விட பிஎஸ்சி நர்சிங் இஸ் பெஸ்ட்டு. ஏன்னா அலைடு ஹெல்த் சயின்ஸோடைய வேகன்சிஸுக்கும் நர்சிங்கோட வேகன்சிஸ் பார்த்தோம்னாக்க நம்பர் ஆஃப் ரொம்ப ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஆகையில் நீங்கள் வந்து நர்சிங் இஸ் பெஸ்ட்டு என்னை பொறுத்தவரை. நீங்கள் அதில் எம்எஸ்சி நர்சிங் நீங்கள் போகலாம், அதில் நீங்கள் டியூட்டராக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க, இல்லை வந்து சீஃப் அதுமாரி டெக்னிக்கல் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அலைட் சயின்ஸ் நீங்கள் போகும்போது பார்த்தோம்னாக்கா நீங்கள் எல்லாத்துக்குமே டிமாண்ட் நிறையா இருக்குது. நீங்கள் கார்டியோவாக இருக்கலாம், நீங்கள் டயாலிசிஸாக இருக்கலாம், நீங்கள் அந்தமாரி வந்து ஒரு நல்ல ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸ் இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் அதை எங்கே படிக்கணும்னாக்கா நீங்கள் வந்து மெடிக்கல் ஓரியன்ட் கோர்ஸ் கொடுக்குற எம்பிபிஎஸ் கோர்ஸு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் அட்டாச்மெண்ட் இருக்கிறதோட இடத்துல நீங்கள் படித்தா தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சாதாரண ஒரு காலேஜில் வந்து பேராமெடிக்கல் காலேஜ் நீங்கள் வந்து அலைட் கோர்ஸில் படிக்கணும்னு சொல்லிட்டு படிச்சாக்க எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆகையால் அது மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ரிலேட்டடு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் பேஷன்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் படித்தா தான் அந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கான சரியான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக கோவையிலேருந்து இம்ரான் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் இம்ரான். அவரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டுச்சு. நம்ம வாட்ஸ்அப்பில் வந்த மற்றொரு கேள்வியை பார்த்துடலாம் சார். Hello sir, I'm finished BSc Computer Science. I want to study abroad. MBA கோர்ஸ் பற்றி அவருக்கு தெரியணும், வெளிநாட்டில் எங்கே படிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு சார். இல்லை MBA பண்ணல சார், பட் நார்மலி வந்து டாப் பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ் இன் த வேர்ல்டு வந்து most of them prefer work experience. Minimum 2 years work experience expect பண்ணுறாங்க. பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் சில யூகேலெல்லாம் பார்த்தீங்கன்னா MBAன்னு கொடுக்காம MSc மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி கோர்சஸ் கொடுக்குறாங்க. பட் ஐ வில் ஸ்டில் ப்ரிஃபர் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறது. MBA வந்து பண்ணும்போது வந்து ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வாய்ப்புகள் இன்னும் பல மடங்கு உங்களுக்கு கூடுது. நல்ல யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தியாகுது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நல்ல இடத்துல வந்து ஈவன் BSc படிக்கும்போது இந்தியாவிலே வந்து நீங்கள் நல்ல பேங்க் எக்ஸாம் எழுதி இல்லை வேறு ஃபினான்ஷியல் செக்டரில் வந்து ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது பண்ணிவிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து UK போகணுன்னா IELTSல மேக் ஷூர் யூ கெட் 7 பேண்ட். அதே மாதிரி நீங்கள் GMATடும் எழுதுங்க. GMATல வந்து இஃப் யூர் ஏபிள் டு ஸ்கோர் மோர் தென் 700 அப்படின்னா டாப் பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் போகிறது தான் பெட்டர். இல்லை சார் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, இமீடியட்டாக பண்ணுன்னா யூ கேன் கோ டு UK or Australia, பட் சூஸ் த பெஸ்ட் பாசிபிள் யூனிவர்சிட்டி. அதுதான் எங்களுடைய அட்வைஸ். ஸோ உங்களுக்கான ஆலோசனை கிடச்சிருக்கும். அடுத்தபடியாக நம்ம ஃபேஸ்புக் வாயிலாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை பார்த்துடலாம் சார். நாகராஜ் அண்ட் ராஜி, ஹாய் சார், மை டாட்டர் இஸ் டூயிங் ஹர் ஃபர்ஸ்ட் இயர் BNYS. Please tell about the scope of this course and what are the additional courses she can do while doing நேச்சுரோபதி யோகா அந்த படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க. அதில் வந்து அவங்க வேறு என்ன பண்ணலாம் சார்? இல்லை, நேச்சுரோபதி யோகாவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா உங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். ஸோ கவர்மெண்ட் வேகன்சிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் அதிலிருந்து நீங்கள் வந்து ஒரு சைக்காலஜி கோர்ஸ் நீங்கள் பண்ணீங்க, ஒரு கவுன்சிலர் ஆகிறதுக்கு. இது நேச்சுரோபதி யோகா வந்து ஒரு சைக்காலஜி பண்ணிட்டு நீங்கள் ஒரு கவுன்சிலர் ஆகிறதுக்கு வாய்ப்பு. எனக்கு நீங்கள் கிளினிக்கல் சைக்காலஜி ஒவ்வொரு டாக்டர்ஸும் படிக்கிறாங்க. அதோட நீங்கள் வேல்யூ ஆடட் கோர்சஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்க செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ப்ரொஃபஷனில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிறீங்களோ, எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களால் செல்ஃப் எம்ப்ளாய்டு பண்ண முடியும். கவர்மெண்ட் வேகன்சிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்கேஸ் இன் ஃபியூச்சரில் வந்து எனக்கு ப்ரைவேட் நர்சிங்ஸில் வந்து இந்த மாதிரி கோர்ஸுக்கு இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஸோ அவங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக கடலூர்லேருந்து பூஜாங்கிற நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் பூஜா, உங்களோட சந்தேகம் என்ன? சார் BSc நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கு? அப்ளை பண்ணோன்னா எந்த வெப்சைட்டில் போய்
அப்ளை பண்ணணும் சார். நிச்சயமா. ஜெயபிரகாஷ் காந்தி சார். இல்லை குட். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து நீங்கள் வந்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேயே வந்து இந்த பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் நியூட்ரிஷன் வந்து இப்போ மாற்றி கம்ப்ளீட்டாக நியூட்ரிஷன் டயட்டிஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வைக்கலாம். அதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஆன்லைனில் பண்ணணும். அதில் வந்து கட் ஆஃப் வந்து உங்களுக்கு 4 சப்ஜெக்ட் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 50 வச்சு கட் பண்ணுவாங்க. இது தவிர நியூட்ரிஷன் டயட்டிஷன் வந்து ப்ரைவேட் மெடிக்கல் டீம் யூனிவர்சிட்டிஸ் கொடுக்குறாங்க, ப்ரைவேட் காலேஜஸ் கொடுக்குறாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கொடுக்குறாங்க. பட் எங்களுடைய எப்போவுமே நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எந்த ஒரு கல்லூரி நீங்கள் வந்து மருத்துவ சார்ந்து கிடைக்கும் போது இப்போ மாறன் சார் சொன்ன மாதிரி தான் கரெக்ட், ஹாஸ்பிட்டல் சார்ந்த கல்லூரியை நீங்கள் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ நியூட்ரிஷன் டயட்டிஷனுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து இருக்கிற எல்லா வந்து விமன், யங் கேர்ள்ஸ், மென் எல்லாமே வந்து ஸ்லிம்மாக இருக்கணும், டயட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு கிரேஸ் வந்து கண்டிப்பாக இருக்க தான் போயிடுது. ஸோ நியூட்ரிஷன் டயட்டிஷன் நீங்கள் எடுக்கலாம். பட் நல்லா கவனிங்க, அதுலேயும் மேல் படிப்பு நல்ல ஸ்பெஷலைஸ் கோர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தயவு செய்து நீங்கள் வந்து டோன்ட் ஸ்டாப் ஒன்லி வித் யூஜி டிகிரி, டூ யுவர் போஸ்ட் கிராஜுவேஷன் ஆல்சோ. இப்போது சமகாலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா பிரிவுகளிலுமே பிஜி வரைக்கும் போக வேண்டியது அவசியமாயிடுச்சு சார். ஸோ வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது பிகாஸ் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன்ஸ், பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி சேஞ்ச், நீட் எல்லாமே பார்க்கும்போது நீங்கள் வந்து நிறைய உட்பிரிவுகள் உருவாயிருக்கு. ஆமாம், உட்பிரிவு கிளைகள் நிறையா உருவாயிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில். அடுத்தபடியாக ஃபேஸ்புக் வழியால் வந்திருக்கிற மற்றொரு கேள்வியை நம்ம பார்த்துடலாம். சித்ரா அப்படின்றவங்க, ஐ ஆம் ஃப்ரம் பயாலஜி பேக்ரவுண்ட், வாண்ட் டு ஸ்டார்ட் மை கேரியர் இன் பயோமெடிக்கல் ஃபீல்ட். ப்ளீஸ் டெல் மீ அபவுட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். டூ வி ஹேவ் ஸ்கோப்? ஜஸ்ட் மீ குட் காலேஜ் இந்த எங்கே படிக்கலாம் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. எந்த காலேஜில் படிக்கலாம்? என்னை பொறுத்தளவு வந்து கல்லூரி வந்து சொல்கிறத விட பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து இன்றைக்கி வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்தமாரி ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸை எய்டட் இன்ஸ்டிடியூஷனில் படிங்க. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷன் போகும்பொழுது ஒரு டாப் 50க்குள்ளே இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் பாருங்கள். எனக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் ஸ்கோப் கண்டிப்பாக உண்டு. அது நீங்கள் ரிசர்ச் ஓரியன்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், ஹெல்த் கேர் செக்மெண்ட்டில் வந்து அந்த அளவுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் தாராளமாக நீங்கள் அதேமாதிரி பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கம்பெனிஸ்லேயும் வந்து உங்களுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு ஸ்கோப் நிறையா இருக்குது. நீங்கள் ஃபர்தராக நீங்கள் பிஜி பண்ணி ரிசர்ச் பண்ணினாக்க இன்னும் பெரிய அளவுக்கு நீங்கள் வரலாம். நீங்கள் உங்களோட எய்ம் வந்து ஒரு டாக்டராக இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த எய்ம் இது நீங்கள் எம்இஆர் எம்டெக் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ணிங்கனாக்க அதை விட ஒரு 10 டைம் உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். தாராளமாக ஸ்கோப் இருக்குது, படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. நிச்சயமா. அடுத்தபடியாக நாகப்பட்டினத்துலேருந்து கிஷோர் அப்படிங்கிற நேயர் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் கிஷோர், உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம். வணக்கம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் முடிச்சிருக்கேன், 12th முடிச்சிருக்கேன். ஓகே. வீட்டில் எல்லாரும் பிஆர்க்கு எடுக்கலாம்னு இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அதை பற்றின சஜஷன் கேட்கறது தான். ஓகே, வீட்டில் எல்லாரும் அதை சொல்கிறாங்க. நீங்கள் என்ன படிப்பை விரும்புகிறீங்க? நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணலாம். ஓகே, ஜேபி சார். இல்லை, நீங்கள் வந்து ஆர்கிடெக்ட் வந்து பண்ணலாம். பட் ஆர்கிடெக்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் நேட்டா எக்ஸாம் எழுதியிருக்கணும். ஏன்னா நேட்டா எக்ஸாம் எழுதுனா தான் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் இட். அதுக்கு வந்து இப்போ நான் இப்போ கொஞ்சம் 2-3 கொஸ்டின் முன்னாடி நான் ஆன்சர் பண்ணேன். இட்ஸ் அ குட் ப்ரொஃபஷன், பட் யூ ஷுட் பி ஹேவ் கிரியேட்டிவ் மைண்ட், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மைண்டில் இருக்கணும். அதுக்கு தனி கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கு வந்து நல்ல கல்லூரிகள் வேணும்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, 200 நேட்டா எக்ஸாம், உங்களுடைய டோட்டல் மார்க்ஸ் வந்து 1200 மாற்றுவாங்க. டோட்டலி 400 மார்க்ஸ். ஒரு 300+ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல கல்லூரிகள் அண்ணா யூனிவர்சிட்டி கலந்தாய் மூலமாக கிடைக்கும். கல்லூரியில் படிக்கும்போது நல்லா டூ லாட் ஆஃப் ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ். அந்த நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸு டிசைன் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ ப்ரிப்பேர் பண்ணி ஃபோர்த் பண்ணணும். இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்போவுமே சொல்வேன், கல்லூரி தான் ஃபஸ்ட்டு சாய்ஸ். நல்ல கல்லூரியில் படிங்க. பட் படிக்கும்போது தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிலபஸை தாண்டி கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களை எக்யூப் பண்ணிக்கோங்க. வெறும் சிலபஸை படித்து இனிமேல் வந்து பெரிய வேலை வாய்ப்பு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம படிக்கிற சிலபஸுக்கும் நீடுக்கும் வந்து கேப் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ நல்ல கல்லூரியில் படிக்கும்போது அவங்க வந்து அந்த சிலபஸை தாண்டி கற்றுக்கிறதுக்கான சந்தர்ப்பம், சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எது படித்தாலும் தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, லேர்ன் பியாண்ட் சிலபஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வெளியே வரும்போது 2021. நிச்சயமாக அவருக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக சென்னையிலேருந்து ஹேமந்த் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் ஹேமந்த், உங்களோட சந்தேகம் என்ன? ஹலோ சார், நான் வந்து பிசி எடுக்கலான்னு இருக்கேன். எங்க அண்ணன் வந்து நீ சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கிறதுனால அண்ணா யூனிவர்சிட்டியில எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் கோர்ஸ்னு ஒன்று இருக்கு, அது பண்ணலான்றாரு. ரெண்டுத்துல எதுக்கு ஸ்கோப் ஜாஸ்தி, எது பண்ணா பெட்டர் லைஃப் இருக்கு சார்? மாறன் சார், இன்டெகிரேட்டட் கோர்ஸ் படிக்கலாமாங்கிறத விட அண்ணன் இந்த மாதிரி தம்பியோட படிப்பு இதில் தலையிடுறது சரியா, அந்த விஷயத்தையும் பேச வேண்டியது. இல்லை என்னை பொறுத்தளவு வந்து நினைக்க இதில் நிறைய மாணவர்கள் வந்து நினைப்பேன், எனக்கு இன்ட்ரெஸ்டான கோர்ஸ் நான் இதான் படிப்பேன். ஏன்னா அந்த பையனுடைய பிரைட் நமக்கு நல்லா தெரியும். நான் வந்து ஒரு சாதாரண ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படிம்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு அந்த நேரத்தில் வந்து உண்மையான ஒரு சஜஷன் கொடுக்கும்போது நல்ல சஜஷனாக இருக்கலாம். இல்லை வந்து அவருடைய சஜஷன் வெரி பூராக இருந்துச்சுனாக்கா நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்னை பொறுத்தளவில் வந்து இவர் பிசிஏ ஜாயின் பண்ணுறதுக்கு எம்எஸ்சி இன்டெகிரேட் கோர்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறது ஃபார் பெட்டர் நான் நினைக்கிறேன்.
எனக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டிங்கிற ஒரு என்விரான்மெண்ட் இஸ் அன் எக்ஸலண்ட். அவங்களுடைய சிலபஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அவருக்கான நல்ல எக்ஸ்போஷர் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்டெகிரேட் கோர்ஸ் எனக்கு நீங்கள் பிசிஏ முடிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் எம்சிஏ பண்ண தான் பண்ண முடியும், லேட்டரல் என்ட்ரி பண்ணி ஆகணும். இல்லை பிசிஏ முடிச்சுட்டு இல்லை எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இல்லை எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ வேறு எங்கேயோ நீங்கள் போய் படிக்கிறதுக்கு இன்டெகிரேட் கோர்ஸ் எம்எஸ்சி வந்து தாராளமாக நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். பட் அதுக்கான ப்ரிப்பரேஷன் நீங்கள் தான் பண்ணணும். நீங்கள் எல்லாருமே வந்து இன்ஸ்டிடியூஷனில் சேர்ந்தோம்னாக்க பிளேஸ்மெண்ட் கிடைச்சுன்னு நினைப்பாங்க. 50% தான் அவங்க கொடுப்பாங்க. ரிமைனிங் 50% we need to work for our betterment. நம்ம இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷரோட ப்ரோக்ராமிங் ஸ்கில்லோட நம்ம போனோம்னாக்க கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தபடியாக ஃபேஸ்புக்கில் ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் அந்த கேள்வியை கேட்குறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம். இப்போது அண்ணன் சஜஸ்ட் பண்ணார், எங்கள் அப்பா சஜஸ்ட் பண்ணார். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஃப்ரெண்டு, நண்பர்கள், இந்த மாதிரி கல்வி சார்ந்த ஒரு ஆலோசனை, மருத்துவ ஆலோசனையே சொல்கிற ஒரு தேசம் இது. நீங்கள் தலைவலிக்குதுன்னா இந்த டேப்லெட் சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. இப்போ கல்வியும் கிட்டத்தட்ட நீங்கள் எந்த படிப்பு படிங்க, இதுதான் வந்து எதிர்காலத்தில் பெருசாக எல்லாருமே இதான் படிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஆலோசனைகளை கேட்குறது சரியான முறையாக? உண்மையான அக்கறையும் அங்கே இருக்கலாம் பின்னணியில், ஆனால் அதை சொல்கிறதுக்கான எக்ஸ்பர்டைஸ் அவங்கள்ட்ட இருக்குமா? அந்த மாதிரி கேட்குறது எந்த மாதிரி சிக்கல்களை ஏற்படுத்தும்? இல்லை சார், நான் வந்து கொடுக்கறதுல தப்பு கிடையாது. பட் நிஜமாவே இஃப் தே ஹேவ் நாலேஜபிள், தே ஹேவ் லாட் ஆஃப் ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் வந்து இன்புட் அவங்களுக்கு பசங்களுக்கு அவங்க பிரதருக்கோ இல்லை ரிலேட்டிவ்க்கோ கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுக்கணும். இல்லைனா வந்து தயவுசெய்து கொடுக்கூடாதுன்னு சொல்லுவேன். மேலோட்டமாக தான் நிறைய பேர் கொடுக்குறாங்க. இன்டெப்த்தாக வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தான் கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து 10 வருஷம் முன்னாடி இந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராமும் தேவையில்லை. ஏன்னா மினிமம் படி தான். இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி வந்து இப்போ வந்து எதுக்கு இந்த மாதிரி எங்கே படிக்கலாம் என்ன படிக்கலாம் அப்படின்னா நான் வந்து கெரியர் சொல்லுவேன். அப்படின்னா நீ 2021 வெளியே வரும்போது எந்த படிப்புக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி, என்னென்ன திறமைகள் இருந்தால் உனக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி, என்னென்ன திறன்கள் இருந்தால் வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் இருக்கிறது வந்து என்றைக்குமே பெட்டர். மேலோட்டமாக ஒரு அட்வைஸ் கொடுக்கறத விட இனிமேல் இன்றைக்கி வந்து மூவிங் டுவர்ட்ஸ் மோர் ஸ்பெஷலைஸ்டு ஏரியாஸ் கோர்சஸ்லாம். ஸோ வந்து கொஞ்சம் அறிவுரை சொல்கிறவங்க கொஞ்சம் இன்டெப்த் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி அறிவுரை கொடுத்தா தப்பே இல்லைன்னு சொல்வேன். ஸோ அறிவுரை கொடுக்கலாம், ஆனால் அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தபடியாக நான் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்கில் கேட்கப்பட்டிருக்கிற ஒரு கேள்வியை பார்த்துடலாம். மகேந்திரன் சார், ஐ ஃபினிஷ்ட் மை +2. I am interested in drawing related course. Please suggest me any course. வரைகிறது அவருக்கு பிடிச்சிருக்கலாம் அல்லது அந்த திறமை அவருக்கு இருக்கலாம். அது சார்ந்த படிப்புகள் என்னென்ன இருக்குன்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் வரைகிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. இந்தியாவிலேயே வந்து பெரிய காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸ். பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்னு ஒரு கோர்ஸ், 4 இயர்ஸ் கோர்ஸ், வெரி எக்ஸலண்ட்டாக நீங்கள் பண்ணலாம். அதுலேயே வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ராயிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம், பெயிண்டிங் பண்ணலாம், ஸ்கல்ப்சர் இருக்குது, நிறைய கோர்சஸ் உங்களுக்கு இருக்குது. இன்கேஸ் நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்டிங் அதிகமாக இருந்தால், உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி இன்வால்மெண்ட் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக நீங்கள் அதுமாதிரி கோர்ஸ் நீங்கள் போகலாம். பிஎஃப்ஏ பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் நம்ம சொல்ல முடியும். இல்லை நீங்கள் வந்து அப்படியே இல்லைனாக்கா ஒரு ஆர்காலஜிஸ்ட் போடலாம், ஸ்கல்ப்சர்ஸ் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து இலக்கியத்தோட கலை இதோடு வந்து வர்றது எல்லாமே. ஆக நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி கோர்ஸ் படிக்கலாம். அதே விட நீங்கள் வந்து அனிமேஷன் நீங்கள் பண்ணிட்டு இருக்கலாம். அனிமேஷன் பண்ணும்போது உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி வந்து மீடியா துறையும் பார்க்கறது சொல்லலாம், மற்ற பிஸ்னஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ராயிங்ஸ், இந்த ஃபைன் ஆர்ட்ஸோடைய இம்பாக்ட் நிறைய இருக்கும். ஈவன் சினி இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஆர்ட் டைரக்டர்ஸோடைய ரோல் வந்து வெரி இம்பார்ட்டன்ஸ். இது எல்லாமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இங்கே சென்னையிலேயே கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, கும்பகோணத்தில் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. இந்தமாரி ஒரு 4-5 கல்லூரிகள் இருக்குது. தாராளமாக நீங்கள் 4 இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். நல்ல ஒரு பிரைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிச்சயமாக கலை சார்ந்த உள்ளார்ந்த திறமை சார்ந்த ஒரு படிப்புன்னு இதை சொல்லணும். அந்த படிப்பில் இண்டிவிஜுவலாக சாதிக்கிற நிறையா விஷயங்கள் இருக்குது சார் சொன்ன மாதிரி. அடுத்தபடியாக ஸ்ரீனி சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் ஸ்ரீனி, உங்களோட சந்தேகம் என்ன? நான் ஸ்ரீனி சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் பண்ணலாம் இருக்கேன். அது பண்ணால் ஸ்கோப் இருக்குமா? ரைட் சார், இது வந்து அலைட் ஹெல்த் சயின்ஸில் வந்து நிறைய ஆல்மோஸ்ட் வந்து 21 கோர்சஸ் இருக்குது. ரைட், பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், நியூக்ளியர் மெடிசன், எமர்ஜென்சி மெடிசன், வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டயாலிசிஸு, கார்டியாக் டெக்னாலஜி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. இதில் வந்து ஒன்று நல்லா கவனிக்க வேண்டியது, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. பட் க்ரோத்துன்னு கேட்கும்போது இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்டாக்னேட்டட் க்ரோத். வெர்டிகல் க்ரோத் வர மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இந்த அலைட் ஹெல்த் சயின்ஸில். பட் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சார் எனக்கு கொஞ்சம் ஜாப் இம்பார்ட்டன்ட், நான் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ஒர்க் பண்ணணும், எனக்கு வந்து அந்த சோஷியல் மைண்ட் இருக்குது அப்படின்னு பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிவியேட் ஆன கூட ஆகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் MBA இன் ஹாஸ்பிட்டல் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வரலாம். ஸோ வந்து கண்டிப்பாக பண்ணது தப்பு கிடையாது. மேக் ஷூர் இட் இஸ் காட் ஸ்டாக்னேட்டட் க்ரோத். ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இமீடியட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, பட் ஸ்டாக்னேட்டட் க்ரோத். அது மைண்டில் வச்சு யூ டிசைட் அண்ட் டேக். ஃபேஸ்புக்கில் வந்திருக்கிற ஒரு கேள்வியை நாம் பார்த்துடலாம் இப்போ. Sweena Sweez. Good afternoon, sir. Sir, I have finished my
+2 biomass group. Sir, I like to know about the scope for BSc psychology and best colleges for it. What are the opportunities? Should I continue MSc and PhD in psychology? JP sir. இல்லை சைக்காலஜிக்கு வந்து ஃப்யூச்சரில் நிறைய தேவைப்படுது. இப்போ நீங்கள் சைக்காலஜி பண்ணோம் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். பட் அதுக்கு வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து யூ ஷுட் ஹேவ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர், யூ ஷுட் பி எமோஷனலி ஸ்ட்ராங், யூ ஷுட் ஹேவ் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில். இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இப்போ பிஎஸ்சி சைக்காலஜியோட நிறுத்துக்கிறேன். எம்எஸ்சி சைக்காலஜியில் தேர் ஆர் 4 ways. யூ கேன் கோ ஃபார் கிளினிக்கல் சைக்காலஜி, சைல்டு சைக்காலஜி, எஜுகேஷன் சைக்காலஜி, ஜெனரல் சைக்காலஜி, இந்த மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணோம். இது கூட தவிர வந்து சப்போஸ் இல்லை நான் வந்து எஜுகேஷன் இப்போ எங்களுக்கெல்லாம் பார்த்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ராஜீவ்காந்தி யூத் டெவலப்மெண்ட் யூனிவர்சிட்டி இருக்குது ஸ்ரீபெரும்புத்தூரில். தே ஆஃபர் வந்து கெரியர் அண்ட் கவுன்சிலிங் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஆஃப்டர் சைக்காலஜி கேன் டூ. இல்லை நீங்கள் வந்து யூ கேன் டூ சைக்காலஜி முடிச்ச பிறகு MSW மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் இந்த மாதிரி வரலாம், MBA and HR வரலாம். பட் சைக்காலஜி பண்ணுறது தப்பு கிடையாது. பட் மேக் ஷூர் அகைன் யூ டூ போஸ்ட் கிராஜுவேஷன். அதில் வந்து பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிளினிக்கல் சைக்காலஜி அண்ட் சைல்டு சைக்காலஜிக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் ஃபியூச்சரில் இருக்குது. நிச்சயமாக சைக்காலஜிக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எதிர்காலத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தபடியாக மன்னார்குடியிலேருந்து சுபா இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சுபா, உங்களோட சந்தேகம் என்ன? சொல்கிறேன் சார். நான் ஜெயபிரகாஷ் சார் பேசுகிறேன். பேசலாம், சொல்லுங்கள். என் பையன் 12th பயாலஜி குரூப் எடுத்திருக்கான். ஓகே. நல்ல மார்க் வாங்குவான். அவன் வந்து மெடிக்கல் தான் இன்ட்ரெஸ்ட், ஆனால் நீட் எழுதலை இந்த வருஷம். ஓகே. ஒரு வருஷம் கோச்சிங் சென்டர் போய் நான் அடுத்த வருஷம் எழுதி நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்கிறான். அது கரெக்டான சாய்ஸாக இருக்குமா இல்லை இது இன்ஜினியரிங் ஏதாவது கோர்ஸில் சேர்த்து விட்டுலாமான்னு கேட்கலாம். ஜெயபிரகாஷ் காந்தி சார். இல்லை அதாவது இப்போ நிறைய பேருடையது சந்தேகம் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணல, நீங்களே கேட்குறீங்க. நீட் அப்ளை பண்ணவங்க கூட எனக்கு 10 பேர் 5 பேர் கேட்குறாங்க, சார் வெறும் வந்து நம்ம வந்து அடுத்த வருஷம் 1 year வேஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணலாமா அப்படின்னு. இது நடக்க தான் போகுது. ஏன்னா ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் வந்து 12 வருஷம் முன்னாடி இந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று இருந்தது. அப்போது ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா 70% இம்ப்ரூவ்மெண்ட் மாணவர்கள் வந்து MBBS ஜாயின் பண்ணாங்க. அப்போ தான் இந்த கோர்ட் வந்து தடை விடுத்து நோ மோர் இம்ப்ரூவ்மெண்ட்னு அரசு கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து 2 தடவை எழுதலாம். ஸோ நம்ம நிஜமாகவே மெடிக்கல் இருந்துச்சுன்னா ஒரு வருஷம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். தாராளமாக வந்து ஒரு வருஷம் வந்து ப்ரிப்பேர். இனிமேல் அப்படி தான் 12 வருஷம் மேலே 13 வருஷம் ஆகும். பட் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நல்ல கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு மெடிக்கல் போகிறதுக்காக இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணல தப்பே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் போன வருஷமே நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் அது முதல் வருஷம் +2 மாணவர்கள் முடித்தவங்க 4000 பேர் வந்து இந்த வருஷம் வந்து நீட்டு ப்ரிப்பேர் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அது ஓன்ட் சே இட்ஸ் ராங். பட் ரிமெம்பர் நீங்கள் வந்து நீட்டு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மேக் ஷூர் யூ கெட் த்ரூ இட். திரும்பி நீங்கள் பவுன்ஸ் ஆனீங்கன்னா அது உங்கள் ரெஸ்யூமில் ஒரு 5 வருஷம் கழித்து ரெஸ்யூமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நாளைக்கு வேலைக்கு போகும்போது இந்த கேப் இருக்குது 1 year நான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் வந்து கம்பெனியில் கேட்பான் உங்களுக்கு வேலை கிடைச்சதான்னு. இல்லை நான் வந்து நீட் என்ன ஒரு வருஷம் ஏன் கேப்பு, நான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன் கிடைச்சதா, இல்லை கிடைக்கல. அப்போ உங்கள் மேலே இம்ப்ரெஷன் குறையாது. ஸோ நான் எப்பவுமே சொல்லுவேன், இஃப் யூ ஆர் ரெடி டு கோ டு சாக்ரிஃபைஸ் 1 year ஃபார் நீட், மேக் ஷூர் யூ ஷுட் கெட் த்ரூ இட். இன்னொரு விஷயம், சப்போஸ் ஒரு கால் தமிழக அரசு நீட் மார்க்கும் போர்டு எக்ஸாம் மார்க்கும் வச்சு அட்மிஷன் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் ஐ ஒன்ட் சஜஸ்ட் டு கோ ஃபார் செப்பரேட் நீட் கோச்சிங். சப்போஸ் ஒன்லி நீட் அடிப்படையில் வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா ஒரு வருஷம் நீங்கள் வந்து கோச்சிங் எடுக்கல தப்பு இல்லைன்னு சொல்வேன். நிச்சயமாக அவங்களுக்கான ஒரு தெளிவான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக ஃபகீரா இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் ஃபகீரா, உங்களுடைய சந்தேகம் என்ன? தஹீரா வந்து சொல்லுங்க. காமர்ஸ் படிச்சிருக்கான். ஓகே. இப்போ சார்ட்டர்ட் அக்கவுண்ட் படிக்கணும்னு ஆசைப்படுறான். ஓகே. எதுவும் அடிஷனல் கோர்ஸ் பண்ணிட்டு சார்ட்டர்ட் அக்கவுண்ட் படிக்கலாமா இல்ல டைரக்டா படிக்கலாமா? காமர்ஸ் இப்போ என்ன படிச்சிருக்காருன்னு சொன்னீங்க? பிகாமா? காமர்ஸ். +2 +2 முடிச்சிருக்கான். +2ல காமர்ஸ் சார். அவங்க சிஏ படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்கள் தாராளமாக படிக்கலாமா. நீங்கள் பேசிக் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்தவரை நீங்கள் உங்களுடைய மார்க்ஸ் 10th என்ன மார்க்கு +2ல என்ன மார்க் வருவாங்கன்னு பார்த்துங்க. ஏன்னா 10th வந்து ஒரு 85க்கு மேலே, அதேமாதிரி +2ல வந்து ஒரு 85க்கு மேலே எடுத்திருக்காரு அப்படின்னாக்க அக்கௌண்ட்ஸு, அக்கௌண்டிங்கு, காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, இல்லை வந்து பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் இருந்தாக்க நீங்கள் தாராளமாக ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து இன்டர் ஆர் ஃபைனல் நீங்கள் போகலாம். நீங்கள் இல்லை அப்படி இல்லைனாக்கா நீங்கள் பிகாம் படிக்க வைங்க. என்ன பொறுத்தவரை நிறைய மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கனாக்க, நான் 850 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, 900 மார்க் எடுத்திருக்காங்க, 1000 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, என் பையனை போய் டைரெக்டாக நான் சிஏ பண்ணி வச்சேன் அப்படின்னாக்க அங்கே போயிட்டு நிறைய மாணவர்கள் ஃபெயில் ஆகி வராங்க. ஆகையால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பையனுடைய பேசிக் ஃபவுண்டேஷன் நாலேஜ், அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அந்த மார்க்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் போயிட்டு, என்னை பொறுத்தவரை என்ன சொன்னால் ஃபவுண்டேஷன் கோர்ஸும் போங்க. அது இல்லாமல் நீங்கள் டிஸ்டன்ஸில் பிகாம் போட்டுங்க. இல்லை வந்து பார்ட் ஆஃப் ஈவினிங் காலேஜ் பிகாம் போட்டுங்க. பிகாம் ஜென்ரல் அக்கௌண்டிங்காக இருக்கலாம், இல்லை
கார்பரேட் அக்கௌண்டிங்காக இருக்கலாம், இல்லை எதை வேணால் நீங்கள் போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பண்ணிங்கனாக்க சேஃபர் சைடு ஆகிடும். இன்கேஸ் அதில் ஃபெயிலியர் ஆகிட்டாருன்னா இந்த டிகிரி வச்சு ஃபர்தராக அவர் வந்து MBA போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை ஃபர்தர் PG டிகிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை காஸ்ட் அக்கௌண்டிங் போகலாம், இல்லை இன்டர்னல் ஆடிட் போகலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இதுக்கு வந்து நல்ல ஸ்கோப்பு, காமர்ஸ்க்கு வந்து எக்ஸலண்ட்டான ஸ்கோப்பு. அது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இன்றைக்கி இந்தியாவில் பொறுத்தவரை ஒரு 40,000 பேர் வேகன்சி இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் 40,000 பேர் வேகன்சி இருக்கிறாங்க. எல்லா இண்டஸ்ட்ரி வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து மெயின் ப்ரொஃபஷன்ஸ் யாருனாக்கா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தான். நான் எப்போதுமே சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஈக்குவல் டு ஒரு IAS ஆஃபீஸர் நான் சொல்லுவேன். அந்த மாதிரியான டிமாண்டட் கோர்ஸ், பட் ரொம்ப டஃப்பாக இருக்க எக்ஸாமினேஷன். கேர்ஃபுல்லாக பார்த்து லைஃப்பை ப்ரொசீட் பண்ண சொல்லுங்கள். அதான் நிச்சயமாக உங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக கிருஷ்ணகிரியிலேருந்து வசந்தி இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் வசந்தி, உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம் சார். குட் ஈவினிங் சார். என்னோட பையன் +2 எழுதியிருக்காங்க சார். ஓகே. நெக்ஸ்ட் வந்து BCA பண்ணலான்னுட்டு அந்த கோர்ஸோட ஃபியூச்சர் அது என்ன, அது கூட என்ன படிக்கலாம், இல்லை அதே படிக்கலாமா, அந்த மாதிரி கைடன்ஸ் தேவைப்படுதுங்க சார். நான் வந்து +2 மட்டும் தான் படிச்சிருக்கேன். கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு கரெக்டாக யாரும் இல்லைங்க சார். உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால நான் உங்களுக்கு 3 நாளாக ட்ரை பண்ணிட்டேங்க சார். இன்னைக்கு தான் பை லக் எனக்கு கிடைச்சிருக்கு. நன்றி நன்றி. ஆக்சுவலாக உங்களை மாதிரியான தேவை உடையவர்களுக்காக தான் அந்த நிகழ்ச்சியை கட்டமைக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் நியூஸ் 7 முன்னெடுத்து சிறப்பாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. JP சார், BCA பற்றி அவங்க கேட்டுருக்குறாங்க. BCA மட்டும் முடிச்சா போதுமா, அதுக்கான எதிர்காலம் என்ன, அல்லது அவங்க PG வரைக்கும் போகணுமா? கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை சூஸுங்க. எப்போவுமே வெதர் ஆர்ட்ஸ் ஆர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நல்ல காலேஜில் படிங்க. நல்ல காலேஜில் படிக்கும்போது BCA முடித்தோடனே சில கம்பெனிஸ் வந்து இன்றைக்கி வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட்லி கொஞ்சம் வந்து பேக் ஆஃபீஸ் BPO மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, வந்து அந்த மாதிரி ஜாப்ஸ் தான் ஜாஸ்தி வருது. பட் இருந்தாலும் பண்ணலாம். பட் உங்கள் பையன்கிட்ட நல்ல கோடிங் ஸ்கில் இருந்துச்சுன்னா தெர் ஆர் மெனி IT கம்பெனிஸ் ரெடி டு ரெக்ரூட் ஈவன் BCA ஸ்டூடெண்ட்ஸ். பட் BCA பண்ணும்போது நான் என்னுடைய அட்வைஸ் வந்து ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா கற்றுக்க சொல்லுங்கள், ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்க சொல்லுங்கள். அடுத்தது ஃபஸ்ட் இயர்லேருந்தே வந்து அவங்க வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு எழுத வேண்டியது. நிறைய பேர் வந்து நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு வந்து டான்செட் மட்டும்தான் தெரியுது. நிறைய பேருக்கு வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஒன்று வந்து NIMSAT எடுக்கலாம். NIMSAT வந்து NIT நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் MCA கொடுக்குறாங்க NITயில். இது தவிர இன்னொன்று ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த BCA முடிச்சுட்டு இல்லை BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ட்ரிச்சியில் MSc கோர்ஸ் இருக்குது, MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுவும் எனக்கு வருத்தமாக இருக்குது. எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, 100% பிளேஸ்மெண்ட், டாப் கம்பெனிஸ். ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறது வந்து NITக்கு அப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் போய் அப்ளை பண்ணுறாங்க, MSc அல்லது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நம்ம தமிழ்நாட்டில் திருச்சியில் இருக்கிற ஒரு டாப் நேஷனல் இன்ஸ்டியூட்டில் இருக்குது, அப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. தெரிய மாட்டேங்குது. ஒன்லி கஷ்டம். இந்த ப்ரோக்ராமே நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குன்னு சொல்கிறது தான். ஸோ தைரியமாக வந்து நான் என்ன சொல்வேன்னா, இப்போ BCA படிச்சுன்னா ஃபஸ்ட்டு லெட் இம் ப்ரிப்பேர் ஃபார் NIMSAT, TANSET. அது தயவு செய்து NITயில் வந்து MSc கம்ப்யூட்டர் சயின்ஸும் அப்ளை பண்ணுங்க. சூப்பர் வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக திருச்சியிலேருந்து சின்ன கிருஷ்ணன் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் சின்ன கிருஷ்ணன், உங்களோட சந்தேகம் என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். இப்போ நான் BA கரண்ட்டில் முடிச்சேன் சார். BE கம்ப்யூட்டர் சயின்ஸ். சார் இல்லை சார், BE கரண்ட்டில் முடிச்சேன் சார். ஓகே சார். இப்போ நான் டான்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணேன் சார், MA சேர்றதுக்கு. சரி, அதில் அட்மிஷன் போட்டு MSW ரெகுலர் சார். சாரி, உங்கள் கேள்வியை திரும்ப இன்னொரு தடவை தெளிவாக சொல்லுங்கள் சார். இப்போ நான் ME ரெகுலரில் சேர்ந்துட்டு ரெகுலரில் சேர்றதுக்கு சார் MSW ரெகுலர் பண்ண முடியும். ME சேர்ந்துட்டாப்ல MSW பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. தாராளமாக பண்ணலாங்க. நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் ME பண்ணுறீங்க. நீங்கள் ME பண்ணும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா MSW வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நீங்கள் கொடுக்குறாங்க. இன்றைக்கி MSW மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை MA சோஷியல் ஒர்க்கு நீங்கள் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி இருக்கலாம், இல்லை அழகப்பா யூனிவர்சிட்டிஸுக்கு இந்தமாரி வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. நீங்கள் அதையும் சைமல்டேனியஸாக நீங்கள் பண்ணீங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கெரியரே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி ஃபர்தராக நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க. மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, டீச்சிங் தான் நீங்கள் சரியாக வருவீங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து சோஷியல் ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்க. அதுக்கு நீங்கள் MBA முடிச்சுட்டு நீங்கள் சோஷியல் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இல்லை ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு நீங்கள் சோஷியல் ஒர்க் பண்ணலாம். இல்லை நீங்கள் இதோட நீங்கள் BA முடிச்சுட்டு கூட நீங்கள் MSW நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னாக்கா நீங்கள் அதில் வந்து ரூரல் டெவலப்மெண்ட் இருக்குதுங்க, சைல்டு கேர் இருக்குதுங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்குது. MSW நீங்கள் டிஸ்டன்ஸில் பண்ணுறத விட ரெகுலர் என்னை பொறுத்தவரை நான் சும்மா சொல்லாதீங்க. நீங்கள் ஃபர்தராக PGயை வந்து டெக்னிக்கல் கோர்ஸ் ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் MSW நல்ல ஒரு மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் இருக்காங்க, மற்றதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாக்க கண்டிப்பாக பிரைட் ஃபியூச்சர் இருக்கும். இன்னும் ஃபியூச்சரில் நீங்கள் வந்து நல்ல ஒரு கார்பரேட்டில் HR மேனேஜர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. நிச்சயமாக. அடுத்தபடியாக சங்கீதா சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சங்கீதா, உங்களோட சந்தேகம் என்ன? சங்கீதா வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. BSc மைக்ரோபயாலஜி சொல்லுங்க. BSc மைக்ரோபயாலஜி படிக்கணுமா?
அது படிக்கணும்னு விரும்புறீங்களா இல்லை படிச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல படிக்கணும்னு விரும்புறீங்க. அதுக்கான வாய்ப்புகள் பற்றி கேட்குறீங்களா? நிச்சயமா. ஜேபி சார். ரைட். பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து மெயின் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட அகைன் டோன்ட் ஸ்டாப். ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் வந்து எம்எஸ்சி மெடிசினல் மைக்ரோபயாலஜின்னு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் எடுத்து போகிறது வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கணும். இல்லை வந்து பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி பண்ண உடனே சில டீம் யூனிவர்சிட்டிஸ், டாப் டீம் யூனிவர்சிட்டிஸ் வந்து நீங்கள் வந்து அட்வான்ஸ் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி இந்த மாதிரி கோர்சஸ்லாம் கொடுக்குறாங்க. பிகாஸ் நீங்கள் மைக்ரோபயாலஜி எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி பண்ணும்போது மெயினாக வந்து லேப் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி தான் இருக்குது. பட் இல்லை உங்களுக்கு ரிசர்ச் சைடில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஐ வாண்ட் டு டூ இன் மாலிகுலர் பயாலஜி இந்த மாதிரிலாம் வந்து ரிசர்ச் சைடில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி பண்ண பிறகு ஐஐடி நீங்கள் வந்து கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதில் வந்து கேட்டில் வந்து நல்லா மார்க் பண்ணிங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூஷனில் எம்எஸ் பை ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி பண்ணலாம். பட் யூ ஷுட் பி வெரி ப்ரொஃபஷனலி இன்ட்ரெஸ்டட் இன் ரிசர்ச் தோஸ் சைட்ஸு. அப்படி இருந்ததுன்னா பண்ணலாம். பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஃபில் அந்த மாதிரி போட்டு நீங்கள் பண்ணலாம். பட் நார்மலி வந்து மைக்ரோபயாலஜி பண்ணுறது நீங்கள் மெடிக்கல் ரிலேட்டடாக வரணும் அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சி முடிச்சு பண்ணா மை அட்வைஸ் வில் பி மெடிசினல் மைக்ரோபயாலஜி ஷுட் பி வெரி குட் சாய்ஸ். பட் அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அது அந்த எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக வாட்ஸ்அப் வழியால் வந்த ஒரு கேள்வியை நம்ம பார்த்துடலாம் சார். ஐம் ஸ்டடிங் ஃபர்ஸ்ட் இயர் பி எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இன் ஃபியூச்சர் இஸ் தேர் எனி ஸ்கோப் ஃபார் திஸ் கோர்ஸ்? For the course job, should we need to study any additional course? Is there any government job for telecommunication? Any additional PG course for electronics and telecommunication engineering? அவரோட பேர் சர்வேஸ்வரன் போட்டிருக்கிறாரு. அந்த இதில் என்ன வாய்ப்புகள் இருக்குது சார் சொல்லுங்கள். ஒரு பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷனுக்கு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கொடுக்கல, எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன்ஸ் பிடெக் படிக்கிறாருங்க. கண்டிப்பாக ரெண்டு துறையுமே வந்து வளர்ந்த துறை தான், வளர்ந்துக்கிட்டு இருக்கிற துறை தான் எப்போதுமே. எலக்ட்ரானிக்ஸ் இன்றைக்கி இப்போ பார்த்தோன்னாக்கா இன்றைக்கி மீடியாவாக இருக்கலாம், இல்லை வந்து ஹேண்ட்செட் மொபைலாக இருக்கலாம், இல்லை மற்றது நமக்கு கன்சூமர் டூரபிள் ப்ராடக்ட் சொல்லலாம். இன்றைக்கி அந்தளவுக்கு எலக்ட்ரானிக்ஸில் வந்து அந்தளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டெலிகாம் செக்டார் வந்து இன்றைக்கி அந்தளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அது இல்லாமல் இங்கே நெட்வொர்க் நீங்கள் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஸ்கோப். என்னை பொறுத்தவரை நீங்கள் இதை முடிச்சுட்டு ஃபர்தராக நீங்கள் பிஜி பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. யூஜியிலே உங்களால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் அதுக்கான வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் நிறையா பண்ணீங்க. இல்லை வந்து விஎல்ஐஸாக இருக்கலாம், இல்லை வந்து எனக்கு எம்பெடடாக இருக்கலாம், இல்லை வந்து சிப் டிசைன்ஸ் பண்ண இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கனாக்க நிறைய பண்ணுறேன். நீங்கள் வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் நல்லா பண்ணிக்கிட்டு நல்ல சாஃப்ட்வேர் நல்ல நாலேஜஸ் இம்ப்ரூவ் பண்ணிங்கனாக்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் போகலாம், டெலிகாம் செக்டர் நீங்கள் போகலாம், ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் போகலாம். அது இல்லாமல் நீங்கள் எங்கே போகணும்னாக்க நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு போகிறதுக்கு, நெட்வொர்க் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கோர்ஸ் இஸ் பெஸ்ட் கோர்ஸ், காம்பினேஷன்ஸ் இஸ் வெரி எக்ஸலண்ட் கோர்ஸ். கண்டிப்பாக ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு ஆலோசனை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக சத்யநாராயணன் சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் சத்யநாராயணன், உங்களோட சந்தேகம் என்ன? சார் வணக்கம் சார். என் பையன் வந்து +2 முடிச்சிருக்கான் சார். ஓகே. இப்போ வந்து இன்ஜினியரிங் எல்லாம் ரொம்ப இதாக இருக்கனால அவன் பிஃபார்ம் எடுக்கலான்னு இருக்கான் சார். ஓகே. அந்த பிஃபார்ம் முடிச்சா எம்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணுங்களா, இல்லை பிஃபார்ம்லேயே இது பண்ணிக்கலாமா? சென்னையில் பெஸ்ட் காலேஜ் எது? அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் எங்கே சார் கொடுப்பாங்க பிஃபார்ம் பண்ணுறதுக்கு? கவர்மெண்ட் காலேஜில் வந்து ஃபார்ம் கிடைக்குன்னு சொன்னாங்க ஆன்லைனில். அது எங்கே இது பண்ணி கிடைக்கும்னு தெரியணும் சார். உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்குது. முதல்ல நீங்கள் ஆரம்பித்தது என்னென்னா பொறியியலுக்கான வாய்ப்புகள் பற்றி ஆரம்பிச்சிங்க. அதோட சேர்த்து இந்த விஷயத்தை பேசலாம். ஜேபி சார், பொறியியலுக்கான வாய்ப்பு கருத்து வந்து தப்பு. யார் சொன்னால் பிஇக்கு வாய்ப்பு இல்லைன்னு? இன்றைக்கும் இன்ஜினியரிங்க்கு வாய்ப்பு, சூப்பர் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, எங்கே படிக்கணும் பொறுத்து தான். சும்மா நான் படித்தேன் எனக்கு யாராவது வேலை கொடுங்கன்னா யாரும் வேலை கொடுப்பா? அது ஈவன் பிஃபார்ம் படித்தாலும் கொடுக்க மாட்டாங்க. அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே எடுத்த உடனே வந்து நெகட்டிவாக வந்து நம்ம ஆரம்பிக்க வேணாம். நான் இன்றைக்கும் சொல்கிறேன், இன்ஜினியரிங்க்கு வந்து சூப்பர் வாய்ப்பு. எனக்கு யாராவது வந்து ரேங்க் பண்ண சொன்னால் ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் தான் நான் மற்ற கோர்ஸே வருவேன். பிஃபார்ம் ஆகட்டும், இல்லை அக்ரி ஆகட்டும், எதுனாலும். ஸோ வந்து நீங்கள் அப்படி பார்க்கும்போது வந்து இன்ஜினியரிங்க்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். தாராளமாக ஒரு அப்ளிகேஷன் போட்டு வைங்க. இது நிறைய மக்கள் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க. அட்லீஸ்ட் அப்ளிகேஷன் வாங்கி போடணும். போகிறோமா இல்லையா அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்தது பிஃபார்ம் பற்றி நீங்கள் பேசும்போது தெர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் பிஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக மேல் படிப்பு படிக்கணும். வெறும் பிஃபார்ம் பண்ணினா மோஸ்ட்லி வந்து சேல்ஸ் ரெப் ஜாப் தான் ஜாஸ்தி கிடைக்குது. அப்போ பிஃபார்ம் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ சொன்னேன் ஜினோமிக்ஸ் சைடில் வரலாம், எம்எஸ்சி ஜினோமிக்ஸ். இல்லை வந்து நீங்கள் ஃபார்மா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க, ஹாஸ்பிட்டல் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். இல்லை எம்ஃபார்ம்லேயே ஃபார்மசிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மசிட்டிக்ஸ், ட்ரக் டிசைன், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. பட் கண்டிப்பாக மேல் படிப்பு பண்ணால் வாய்ப்புகள் உங்களுக்கு பல மடங்கு கூறும். பட் அகைன் யூ ஷுட் பி இன்ட்ரெஸ்டட் இன் ரிசர்ச். அப்படி இருந்துட்டுன்னா தாராளமாக பண்ணலாம். அடுத்தது அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்டீங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தமிழக மருத்துவ கவுன்சில் வந்து தனி ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க. பேராமெடிக்கல்
பேராமெடிக்கல் ஃபார்ம். ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கறது வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு மட்டும். அடுத்த ஃபார்ம் வந்து பேராமெடிக்கல். இந்த பேராமெடிக்கலில் என்னென்ன கோர்ஸ் அப்படின்னா பி ஃபார்ம், ஃபிசியோதெரப்பி, ஸ்பீச் அண்ட் ஆடியாலஜி, நர்சிங்கு, ஆக்குபேஷனல் தெரப்பி, இந்த மாதிரி வந்து கோர்சஸ்க்கு வந்து தனி அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது நீங்கள் வந்து பி ஃபார்மும் எடுக்கலாம், ஃபிசியோதெரப்பி எடுக்கலாம், நீங்கள் வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி எடுக்கலாம், நர்சிங் எடுக்கலாம், ஸ்பீச் அண்ட் ஆடியாலஜி எடுக்கலாம். பட் அகெயின் நாங்கள் சொல்லும்போது எந்த ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸ் எடுக்கும்போது ஹாஸ்பிட்டல் சார்ந்த கல்லூரிக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுங்க. நிச்சயமாக. அடுத்தபடியாக தேனியிலேருந்து சுப்பிரமணியம் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் சுப்பிரமணியம், உங்களோட சந்தேகம் என்ன? சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க சார். இப்போ சார் பிஎஸ்சி ப்ளஸ் நாளை ரிசல்ட் வெயிட் பண்ணுறா சார். பிஎஸ்சி என்ன சார்? பிஎஸ்சியில் ப்ளஸ் டூவில் என்ன குரூப் படிச்சிருக்கிறாங்க? ப்ளஸ் ஏதோ குரூப் படிச்சிருப்பா? அக்ரி சார். பிஎஸ்சி அக்ரி எடுத்துருக்காங்க. சாரி, ஒகேஷனல் அக்ரிகல்ச்சர் சார் பிஎஸ்சியில். சரி, ப்ளஸ் டூவில் அக்ரி. ஓகே, மாறன் சார். அவர் ஒகேஷனல் தொழிற்கல்வியில் வந்து அக்ரிகல்ச்சர் எடுத்திருக்காரு, விவசாயம் எடுத்திருக்காரு. அவர் வந்து பிஎஸ்சி அக்ரி போகலாம், ஹார்டிகல்ச்சர் போகலாம், ரொம்ப மிக போகலாம். அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா நீங்கள் வந்து பிஎஸ்சி பாட்டனி நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பாட்டனி வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் நல்ல மார்க் இருந்தாக்கா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி 7 இயராக உங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுறாங்க. ஸோ அப்ளிகேஷன் இப்போ இஷ்யூ பண்ண போகிறாங்க, அதை நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணி பாருங்கள். அதற்கு அடுத்தது இல்லைனாக்கா நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் சயின்ஸில் நீங்கள் போகணுன்னாக்கா பிஎஸ்சி பாட்டனி போகலாம். இல்லை ஒரு சில காலேஜஸில் பிஎஸ்சி பிளான்ட் சயின்ஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க. அந்தமாரி நீங்கள் கோர்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுமாரி பண்ணிங்கனாக்கா நல்லாயிருக்கும். ஏன்னா என்னை பொறுத்தவரை வந்து நிறைய பேர் பாட்டனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சர்வைவல் ஆக முடியல. இன்றைக்கி பாட்டனி ஸ்டூடெண்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸு செல்ஃப் எம்ப்ளாய்ட் ஆகணும். எனக்கு அதுக்கு தான் ஒவ்வொன்று ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்ல முடியும். இன்றைக்கி வந்து ஹார்டிகல்ச்சராக இருக்கலாம், இல்லை அக்ரிகல்ச்சராக இருக்கலாம், கேஷ் கிராப்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட், எல்லாமே பாட்டனி சார்ந்த ரிலேட்டட் தான், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் தான். கண்டிப்பாக பாட்டனிக்கு ஸ்கோப் இருக்குது. எம்எஸ்சி பண்ண சொல்லுங்கள், அதில் பிளான்ட் சயின்ஸ் பண்ண சொல்லுங்கள். ரிசர்ச் பண்ணாக்க ஃபாரஸ்ட் கூட நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் உங்களுக்கு. நிச்சயமாக அவருக்கான ஆலோசனை கிடைச்சிருக்கும். அவர் கேள்வி கேட்கும்போது அந்த பையன் வந்து என்ன பிரிவு அப்படிங்கிறதே அவருக்கு தெரியாது. இந்த இடைவெளி வந்து நிச்சயமாக குறுகணும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சி வாயிலாக நான் கேட்டுக்க விரும்புகிறேன். என்ன படிக்கிறாங்க, நாம் யாருக்காக வந்து அக்கறை எடுத்து எல்லாமே செய்கிறோமோ அவங்க என்ன படிக்கிறாங்கங்கிறத யாவது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அடிப்படை அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அடுத்தபடியாக ஃபேஸ்புக் வாயிலாக கேட்கப்பட்டிருக்கிற ஒரு கேள்வி என்னன்னு நம்ம பார்க்கலாம். நவீன்குமார் அப்படின்னு, ஹாய் சார், ஐ லைக் டு ஸ்டடி எத்திக்கல் ஹேக்கிங். இஸ் தேர் எனி கோர்ஸ் ஃபார் எத்திக்கல் ஹேக்கிங்? ப்ளீஸ் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் ஃபார் எத்திக்கல் ஹேக்கிங். இல்லை, கண்டிப்பாக நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து சைபர் செக்யூரிட்டி, நெட்வொர்க் செக்யூரிட்டி, நமக்கு இந்த த்ரெட், சைபர் த்ரெட் வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு கோர்ஸ் கண்டிப்பாக எங்கேயுமே கிடையாது. பட் அது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணும்போது மேக் ஷூர் யூ லேர்ன் எத்திக்கல் ஹேக்கிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் சம் ப்ரைவேட் பீப்புள், ஃபார் எக்ஸாம்பிள் அன்கிட் ஃபாடியா, நீங்கள் வந்து www.unkitfadia.com அப்படின்னு பண்ணிங்கன்னா தே கிவ் சம். இப்போ வந்து எடுத்தோடனே ஃபஸ்ட்டு 3 days ஒரு ஷார்ட் கோர்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 3 months சர்டிஃபிகேட் கோர்ஸஸ் எத்திக்கல் ஹேக்கிங்கில். எத்திக்கல் ஹேக்கிங்கில் நிறைய புக்ஸ் அவைலபிள் இருக்குது. ஃபஸ்ட்டு லேர்ன் அபவுட் தட். இன்கிரிப்ட் லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. யூ ஷுட் நோ டு ஹவு டு இன்கிரிப்ட் தி கம்ப்யூட்டர் கோடிங் லாங்குவேஜஸ். இதெல்லாம் கற்றுக்கிட்டால் தான் நீங்கள் ஹேக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டிய டூல்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக நம்ம ஸ்கில்ஸாக வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்கும்போது நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் டிகிரி, உதாரணத்துக்கு அமிர்தா யூனிவர்சிட்டி வந்து தே கிவ் அ சைபர் செக்யூரிட்டி கோர்சஸ். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி சைபர் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தேர் ஆர் மெனி ஐஐடிஸ் ஆல்சோ கிவ்ஸ். ஸோ நீங்கள் வந்து பண்ணும்போது மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கலாம். எத்திக்கல் ஹேக்கிங் அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் கொடுக்கறதில்ல. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மூலமாக நிறைய காலேஜில் அடிஷ்னல் ஸ்கில்ஸாக வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. அது மாதிரி பண்ணிக்கிட்டா பெட்டர். அடுத்தபடியாக பிரேம் சேலத்திலேருந்து இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் பிரேம், உங்களோட சந்தேகம் என்ன? சார், இப்போ நான் 12th எழுதியிருக்கேன் சார். ஓகே. நான் இப்போ வந்து சேஃப்டி இன்ஜினியரிங் எடுக்கலான்னு இருக்கேன் சார். எந்தெந்த காலேஜ் எடுத்தா நல்லா வேல்யூ இருக்கும், ஸ்கோப்லாம் இருக்கா சார் ஃபியூச்சரில், அதை பற்றி கேட்கணும் சார். ஓகே, நிச்சயமாக சேஃப்டி இன்ஜினியரிங் பற்றி கேட்குறாங்க சார். ஃபயர் அண்ட் சேஃப்டிங்களா? என்னை பொறுத்தவரை நீங்கள் ஃபயர் அண்ட் சேஃப்டி நீங்கள் பண்ணுங்கள். ஃபயர் அண்ட் சேஃப்டி வந்து நீங்கள் எடுத்தோடனே என்னை பொறுத்தவரை வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக அந்த கோர்ஸ் படிச்சுட்டு அதை ஒரு நேரோடு பண்ணுறத விட மெக்கானிக்கல் சயின்ஸ் நீங்கள் படிச்சீங்க. மெக்கானிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிப்ளமோ கோர்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் பண்ணிங்கனாக்க பிரைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். எனக்கு ஃபயர் அண்ட் சேஃப்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு ஆள் 2 ஆள் தான் இருப்பாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னாக்க நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில்னா எந்த இண்டஸ்ட்ரி வேணால் நீங்கள் போகலாம். ஒவ்வொன்றுலையும் வந்து 10 பேர் 15 பேர் இருப்பாங்க. வேல்யூ ஆடடாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே வந்து ஒரு ப்ரைம் ஒரு டிகிரியை நீங்கள் பண்ணுறதை விட மெக்கானிக் படிச்சுக்கிட்டு நிறைய சென்னையில் கொடுக்குறாங்க, நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்காங்க, டிப்ளமா இருக்குதுங்க, பேச்சுலர் டிகிரி இருக்காங்க, இந்தமாரி வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்காங்க. இந்தமாரி நீங்கள் வந்து ஃபயர் அண்ட் சேஃப்டி பண்ணிக்கிட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கிட்டத்தட்ட பலவிதமான சந்தேகங்கள், பலவிதமான
என்ன சொல்ல உளவியல் ரீதியான ஆலோசனைகள் இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நாளைக்கு வந்து தேர்வு முடிவுகள் வருது. பல்வேறு பாலிசி ரீதியாக கொள்கை ரீதியாக பல புதிய முடிவுகள்லாம் எடுக்கப்படும் அப்படின்ற எதிர்பார்க்கப்படுது. அது சார்ந்த செய்திகள்லாம் கூட வந்துட்டுருக்கு. மதிப்பெண்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு உளவியல் இருக்குது. நிகழ்ச்சியோட இறுதி பகுதி வந்துட்டோம். தொலைபேசி அழைப்பை விட இந்த போர்ஷன் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இந்த மதிப்பெண் சார்ந்த உளவியலோடு மாணவர்கள் இந்த தேர்வு முடிவுகளை அணுகிறது சரியாக இருக்குமா? அவங்க எப்படி இந்த விஷயத்தை பார்க்கலாம்? ஜேபி சார். இல்லை, ஃபஸ்ட்டு வந்து மார்க் வந்தவொடனே தே ஹேவ் டு சி லாஸ்ட் இயர் வந்து இப்போ வந்து சப்போஸ் அவர் இன்ஜினியரிங் எடுக்குன்னா லாஸ்ட் இயர் இந்த கட் ஆஃப்க்கு எந்தெந்த கல்லூரி கிடச்சிருக்கு அது என்ன டீட்டெயில்ஸ்லாம் அனாலிசிஸ்லேயும் போடுவாங்க பல்கலைக்கழகத்தில். அடுத்தது அப்ளிகேஷன் போடணும். நான் வந்து நிறைய பேர் வந்து சில பேர் வந்து அப்ளிகேஷனே போடுறதில்ல, கடைசி நிமிஷத்தில் வரைக்கும் வெயிட் பண்ணுறது. நான் என்ன தெரியுமா சொல்வேன், எந்த இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கோ உங்களுக்கு பாசிபிலிட்டி நீங்கள் ஒரு சாய்ஸ் ஒரு 4 சாய்ஸ் இருந்தால் அந்த 4 சாய்ஸுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் வேணுமோ அது அப்ளிகேஷன் போட்டு வைங்க. ஜாயின் பண்ணுறோமோ இல்லையோ, ஏன்னா அதுக்கப்புறம் ரெகுலேட் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம ப்ரோக்ராம்லேயே பார்த்தோம், நான் நீட் அப்ளை பண்ணல அடுத்த வருஷம் பண்ணலாமான்னு கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குதுமா. ஃபஸ்ட்டு மார்க் வந்தவொடனே கவலைப்படாதீங்க. வாட் எவர் த மார்க்ஸ் டெஃபினெட்லி தெர் இஸ் அ வே ஃபார் எவ்ரி திங். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு பிளான், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன அப்ளிகேஷன், அதுக்கு என்னென்ன ப்ராசஸ், அட்மிஷன் ப்ராசஸ் என்ன, ஃபீஸ் என்ன, பேங்க் லோன் வாங்கணுமா, இந்த மாதிரி எல்லா தயாரிப்பு வந்து நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ஸ்டார்ட். இப்போ வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேண்டியிருக்கா, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம். இல்லை வந்து நம்ம வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக இருக்கா, எல்லாமே இப்போ சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் வந்து பார்த்துட்டு யூ ஹேவ் டு ஸ்டார்ட் அப்ளையிங், ஸ்டார்ட் நோயிங் அபவுட் தி அட்மிஷன் ப்ராசஸ். இதுதான் அவன் நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது. மாறன் சார், நீங்கள் சொல்லுங்கள். இந்த மதிப்பெண் சார்ந்து ஒரு மதிப்பெண் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது இந்த விஷயத்தோடு தான் ஆரம்பித்தோம், முடிக்கும் போதும் அது சார்ந்து முடிக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்னை பொறுத்தளவு வந்து உங்களுடைய மைண்ட் செட்டு, மார்க்கை விட நம்மளுடைய மைண்ட் செட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அந்த மைண்ட் செட் பண்ணுறது நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ண கற்றுக்கணும். முதலே வந்து நமக்கு நம்மளுடைய கன்வின்ஸ் பண்ண கற்றுக்கணும். அந்த காம்ப்ரமைஸ் பண்ணுறது வந்து என்னென்னாக்க அது எப்பொழுதுமே நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லை, கம்பேர் பண்ணுறது அதிகமாக இருக்குது. அந்த கம்பேர் பண்ணுறதால தான் அன்றைக்கி இவ்வளோ இஷ்யூஸ் அதிகமாக வருது, சைக்காலஜிக்கலாக இஷ்யூஸ் அதிகமாக வருது. காம்படிட்டிவ் நிறைய வேலை நீங்கள் கம்பேரிட்டிவ் பண்ண வேண்டியதான். கம்பேரிட்டிவ் பண்ணுறது வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிங்க, உங்களுக்குள்ளே காம்ப்ரமைஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி இதுதான் மார்க் எடுத்துருக்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். நிறைய ஆல்டர்னேட்டிவ் பிளான் வச்சுங்க. நீங்கள் இன்கேஸ் வந்து மெடிசன் எனக்கு கிடைக்காதுனாக்க ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் போகணுனாக்கா நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் பிளான் பண்ணிங்க. இல்லை இன்ஜினியரிங் நீங்கள் போகணுனாக்கா இன்ஜினியரிங்கில் வந்து என்ன கோர்ஸ் எடுக்கலாம், எங்கே படிக்கலாம், என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படி பிளான் பண்ணிங்க. இல்லை நான் சயின்ஸ் போகணுனாக்கா சயின்ஸ், எனக்கு இன்ஜினியரிங் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் போவாங்க, நான் சயின்ஸ் அப்ளிகேஷன் போடலாமாங்க, எனக்கு சயின்ஸ் வேணாம் நான் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணிருப்பாங்க. இதுக்காக வந்து இதுதான் வந்து லைஃப்பில் வந்து ஃபஸ்ட் டைம், இதுதான் லாஸ்ட் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய கரியரை சூஸ் பண்ணுறீங்க. அப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸோ அந்த பாசிபிலிட்டிஸில் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சு ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்து நல்ல ஒரு மைண்ட் செட்டோட எந்த வித கலக்கமும் இல்லாமல் தயக்கமும் இல்லாமல் உங்களுடைய லைஃப் ஆரம்பிங்க. கண்டிப்பாக வந்து லைஃப் பிரைட் ஃபியூச்சராக இருக்கும் நினைக்கிறேன். நிச்சயமாக கடந்த 1 மணி நேரமாக பல்வேறு கல்வி சார்ந்த ஆலோசனைகள் மட்டும் இல்லை, உளவியல் ரீதியாக வந்து தங்களை எப்படி தயார் செஞ்சுக்கணும் பெற்றோர்களும் மாணவர்களும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னீங்க. பேராசிரியர் மாறன் மற்றும் கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி, உங்கள் இருவருக்குமே நியூஸ் 7 தமிழ் சார்பாக நன்றி. இந்த அளவில் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளதை விட்டு காலை 9 மணி முதலே நேரலை நிகழ்வுகள் நம்ம நிகழ்ச்சியில் தொடங்கும். அப்போதும் கல்வியாளர்கள் இணைந்து பல்வேறு கல்வி சார்ந்த தகவலையும் ஆலோசனைகளையும் வழங்க இருக்கிறாங்க. என்னென்ன துறைகளில் வாய்ப்பு இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் தேர்ந்தெடுக்கலாம், மதிப்பெண் குறைஞ்சா அவங்களுக்கு என்ன விஷயங்கள் இருக்குது, மதிப்பெண் அதிகமாக எடுத்தவங்க என்னென்னலாம் பண்ணலாம், எந்த பிரிவை தேர்ந்தெடுக்கிறவங்க எந்த மாதிரியான தகுதிப்படுத்தலாம் செஞ்சுக்கணும், என்னென்ன சான்றிதழ்கள் அவங்க தயாராக வச்சுருக்கணுங்கிற எல்லா விஷயத்தையும் நாளைக்கு பேச இருக்கிறோம். நேரலையில் நாளைக்கு உங்களோட இணைய தயாராக இருக்கிறேன். இந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இது ஈரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் மேலான கருத்துக்களை feedback@ns7.tv அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரில் தெரிவிக்கலாம். அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.